அனைவருக்கும் வணக்கம். சிறு கோடுகள் தான் டைட்டில். அது சிரிப்புக்கும் அழுகைக்கும் இடையில் ஒரே ஒரு சிறு கோடு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு சொற்பொழிவு கேட்குறோம், இல்லை நண்பரோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க ஒரு காமெடி சொல்லுவாங்க, காமெடியாக பேசுவோம், உடனே குபீர்னு சிரிப்போம். அவங்களே டக்குன்னு ஏதோ ஒரு துக்கமாக அப்படி சொன்னாங்கன்னா உடனே நம்ம அழுதுருவோம். அதை விடுங்க, உட்காந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம். சிரிப்பு வரும் ஒரு காமெடிக்கும். ரோட்டில் உட்காந்து எங்கேயோ ஒரு இடத்துல சேர் போட்டு திடீர்னு ஒரு குழந்தையோ ஏதோ ஒருத்தன் கிராஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு மாடு ஒரு நாய் திடீர்னு ஒரு வண்டி வந்து அதை அடிச்சிடும். உடனே அந்த துக்கம் போய் உடனே நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தாலும், ஐயோ இப்படி ஆகி இப்படி அவங்களுக்கு இவ்வளோ கெடுதல் ஆகிடுச்சுன்னு. அதான் ஒரு சிறு கோடுகள். ஆமாம், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் ஒரு சிறு கோடு தான் இருக்குது. இன்பமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. சடனாக அப்படி போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு கோடு தான். அந்த கோடு அப்படி விலகிடுச்சுன்னா உடனே துன்பம் வந்துடுது. இன்பம் துன்பமாக மாறுது. சிரிப்பு அழுகையாக மாறுது. அதில் ஒரு கோடு தான் இருக்குது. அதேமாதிரி உறவு அழகாக போயிட்டுருக்கும். அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து போச்சு அந்த உறவில். அந்த உறவு நம்மளை ஒழிச்சு கட்டிட்டாலோ, இல்லை அந்த உறவு ஒளிந்து போனாலோ, இந்த உறவு உலகத்தை விட்டே போனாலோ நமக்கு டக்குன்னு துறவு வந்துடும். துறவுனா நான் காவி போட்டுக்கிட்டு தெருவு அலைவாங்க, அந்த உத்திராட்ச போட்டு அதை சொல்ல வரல. மனதளவில் ஒரு துறவு, ஒரு வெறுப்பு. ஆஹா, உயிருக்கான என் உறவு இப்படி போயிடுச்சு. அந்த உறவுனா யாராவனாலும் இருக்கலாம். உறவுகள் எத்தனை பிள்ளைங்க இருக்குது, தங்கைகள், மனைவி, நண்பனும் உறவு தான். உடனே துறவு வந்துடும், வெறுத்து போய் வாழ்க்கையை. அப்போ சிரிப்புக்கும் அழுகைக்கும் இடையில், இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு நூலிலை சம்மந்தமான கோடு தான் இருக்குது. வாழ்வு வீழ்வு, அதுக்கிடையிலே ஒரு சிறு கோடு தான். அது எப்படி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ்லாம் ஓஹோன்னு போகும். திடீர்னு அந்த யாரோ ஒருத்தங்க சீட் பண்ணிடுவாங்க, இல்லை பிஸ்னஸே விழுந்துடும். வாழ்வு வீழ்வாயிடுச்சு. உடனே ஒரு செகண்டில் 5 கடை வச்சுருக்கலாம், ஒரு 5 விதமான தொழில்கள் நடத்தலாம், தொழிற்சாலை நடத்தலாம். திடீர்னு அதில் ஒரு வீழ்வு வந்துச்சுன்னா அந்த வாழ்வு, அந்த தொழில்கள் வீழ்ந்தால் வாழ்வு வந்து வீழ்வாயிடுது. இதுதான் நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ உள்ள நம்ம கிளைமேட்டு மாதிரி. இப்போ உலகம் வெப்பமயமாதனால இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்களா? வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நல்ல வெயிலாக இருக்கும், சடனாக மழை பெய்யும். மழைக்கு நேர் எதிர்ப்பது தானே வெயில். அந்த மாதிரி மழை அடிச்சுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு வெயிலாகிறது. அப்போ அந்த ஒரு நூலுடைய இடையில ஒரு சிறிய ஒரு கோடு தான் இருக்குது, மெல்லிய கோடுகள். இதுதான் வாழ்க்கை. இப்போ அதை பாருங்கள், இந்திய காலகட்டத்தில் நடந்து போயிட்டே இருப்பாங்க சந்தோஷமாக. வாழ்வு வீழ்வு, அந்த தொழில் பண்ணி தான் வாழ்வு வீழ்வு கிடையாது. அப்படி வாழ்ந்துக்கிட்டே நடந்து போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு உடனே அப்படியே விழுந்து இறந்துடுறாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சா வீழ்வு, நிரந்தரமில்லாத வாழ்க்கை. அப்போ வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில் ஒரு மெல்லிய கோடு. அதே மாதிரி பாருங்கள், வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, பண்ணுறாங்க, இல்லாட்டி பேசுகிறாங்க, ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போய் உயிர் போயிடுது, வீழ்வு. அப்போ வாழ்வு வாழ்கிறது, இறக்குறது அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு சின்ன கோடு தான் இருக்குது பாருங்கள். நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஜிம்முக்கு போகிறோம், ஆரோக்கியமாக பஸ்ஸில் டிரைவராக இருக்கும், கார் டிரைவராக இருக்கும். அப்படி கார் ஓட்டுறப்பயே இதயத்தில் ஒரு அடைப்பு ஏற்பட்டு அங்கேயே முடியுது. அப்போ வாழ்வு வீழ்வாயிடுது, உயிர் வாழ்தல், உயிர் இல்லாமல் போதல், எல்லாத்துக்கும் இடையில ஒரு மெல்லிய கோடுகள் தான் இருக்குது பாருங்கள். இந்த மெல்லிய கோடுகள் தான் நம்முடைய அனைத்து விதமான உணர்வுகளையும் பிரிக்குது. ஸோ அதனால் வாழ்வுங்கிறதும் நான் வாழ்கிறேன், இரும்பு கோட்டையில் வாழ்கிறேன், எனக்கு இறப்பு இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. எங்கே நினைக்கிறது? இரும்பு கோட்டை உள்ள கட்டிட்டு வாழ்ந்து பார்க்கலாம், பாருங்களேன். ஸோ இதுலேருந்து என்ன மெய்ப்பிக்கப்படுது அப்படின்னா, எல்லா விதமான இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையிலையும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் யோசிப்பேன். ஒரு மேட்ரு பேசுகிறாங்க, அது மேட்ரு திடீர்னு நம்ம நம்ம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னால் உடனே சிரிக்கிறோம். சிரிப்பு எங்கெங்கே வருதுன்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். இப்படி தான் போகும்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு சொற்பொழிவு, அது டபால்னு அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சா உடனே சிரிப்பு வரும். அதுக்கு பேர் தான் காமெடிங்கிறாங்க. அதனால் சிரிப்பு அழுகையாக மாறுது.
சந்தோஷம் துக்கமாக மாறுது. அங்கக்குள்ளே இருக்கிறது மெல்லிய கோடுகள் தான். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு மெல்லிய கோடுகள் தான். ஒரு மெல்லிய கோடு தான் ஒருத்தனை அரசாள வைக்கிது. நம்ம அப்புறம் அந்த அரசாண்டவர்கள் மக்கள் ஏதோ அது பொறுக்க முடியாமல் குதித்து எழுந்துட்டாங்கன்னா அந்த அரசு ஆள்பவர்கள் அப்புறம் அரசு அற்றவர்களாக போயிடுறாங்க. அப்புறம் உலகத்தில் வாழ அருகதையே இல்லை அற்றவர்களாக கூட ஆயிடுறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு கோடு தான் இருக்குது பாருங்கள். அதனால் எல்லாருமே தலைக்கணம் இல்லாமல் அரசாள்பவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அதிக வசதியோடு வாழ்வர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை முடிக்கிறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மெல்லிய கோடு தான். இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு உணர்வோடு இருந்தால் நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அனைவரும் வாழ்க.